ரிலீஸ் ஆயிருக்கு. பட் சாவித்திரி அம்மா ட்ரெய்லரில் பேர் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது வரைக்கும் ட்ரெய்லரில் பேர் போடல. விஷிங் சாவித்திரி மோர் சக்ஸஸ். ஆக்டர்ஸ் இன் இந்தியன் சினிமா நேரத்துக்கு முன்னாடி வந்து காலமாயிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக கேன் வி ரிக்வெஸ்ட் மோமெண்ட் ஆஃப் சைலன்ஸ் ப்ளீஸ். மோர் தேன் தமிழ் மண்ணுக்கு வணக்கம், தமிழுக்கு வணக்கம். தமிழ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முதல் ஸ்டெப் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. செகண்ட்லி மௌலி காரு. இந்த படத்தோட கம்போசிங் சித்தூரில் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவர் யாரை ஒரு புது ஆளை பார்த்தால் முதல் கேட்குற கேள்வி தான் சாப்பிட்டியான்னு கேட்பான். சாப்பிட்டியான்னு கேட்குறது ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்ட்ரகிளில் நிறைய பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில் வரும்போது. ஸோ நான் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு ஒரு இட்லி கடை போயிட்டு, ஏன்னா அவங்களுக்கு சித்தூரில் பெரிய ஃபேன்ஸ் இருக்குது. இங்கே போகல, நான் சாப்பிட்டு இருந்தேன். அப்போது தோசை ப்ரோ நீங்கள் இப்போது இந்த படத்துக்கு இல்லை, நீங்கள் எனக்கு ஸ்கோர் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பேசலான்னு சொல்லிட்டு கடகடன்னு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு தமிழ் படமும் பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தேன் இங்கே தமிழில் வர்றதுக்கு. ஸோ திடுக்கிடுன்னு போயிட்டு நான் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணி கொடுத்தேன். 2 minutes நான் கால் பண்ணி சொன்னேன், ப்ரோ நான் அனுப்பியிருக்கேன்னு. இந்த 2 minutes முடிஞ்ச பிறகு டக்குன்னு எனக்கு கால் வந்துட்டு, ப்ரோ நீங்கள் இந்த படத்தில் இன்னும் நீங்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. மீடியா நண்பர்கள், சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எனக்கு எங்கே தொடங்குறேன்னு தெரியலை. முக்கியமாக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா அவங்களால தான் இங்கே நிற்கிறேன்னா. இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், அப்புறம் வந்து முக்கியமாக அந்த டைரக்டர், ப்ரொடியூசர், மந்த்ரா மேம், டிஜே, மெல்வின், தங்கத்துறை, எல்லாம் அந்த படத்தில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. ப்ரொடியூசர் சார் வந்து எப்போவுமே நாங்கள் சொல்கிற மாதிரி அவர் ப்ரொடியூசர் மாதிரி இருக்கிறது இல்லை, அவ்வளோ கூலாக தான் இருப்பார். டைரக்டர் சார் வந்து எப்போது அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் ஸ்டோரி சொல்லும் போதே அந்த எவ்வளோ அழகாக சொன்னாரோ அதே மாதிரி தான் படம் வரைக்கும் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த படத்தை எடுத்திருந்தார். இப்போ வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. நீங்கள் போய் உங்களோட அன்போட ஆதரவோடு போய் எல்லாருமே பாருங்கள். படத்தில் வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நாங்கள் போகிற எல்லா இடத்துக்கும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி வருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட மேனேஜர் வெங்கட் சார். இருக்காரா? வெளியே போயிட்டாரா? ஓகே, அவர் தான் முக்கிய காரணம். ஸோ அவருக்கு வந்து திரும்பவும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். இந்த படத்தை பாருங்கள், குடும்பமாக போய் பாருங்கள், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல இதை எப்படி நன்றி சொல்கிறேன்ட்டு. ஆனால் இங்கே வந்த எல்லாருக்குமே இந்த படத்தில் முக்கியமாக வந்து மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்லை. பாடல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ. இப்போ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போகும்போது எப்பவுமே ஒரு கதை வச்சு சுற்ற மாட்டாங்க. ஒரு 5-6 கதை, ஒரு 10 கதை வச்சு சுற்றுவாங்க முதல் படத்துக்குன்னு சொல்லிட்டு. நானும் அந்த மாதிரி ஒரு 5-6 கதை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் வீட்டில் கூட. அப்படி ஒரு 5-6 கதை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம பழைய ஃபோட்டோ பார்த்தா என்னடா நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். அதே மாதிரி நான் ஒரு 5-6 கதை பண்ணி அந்த முதல் படத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது எனக்கு நிறைய கதைகள் வந்து எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. என்னடா இது இப்படி இந்த கதையெல்லாம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது இந்த கதை வந்து நம்ம பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். அப்படி இந்த கதை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்பின ஒரு கதை இந்த உசிரை கதை. அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் அவரை அப்ரோச் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய டீம் பற்றி பேச விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வெற்றிமாறன் சாரோட ஒரு தீவிரமான ரசிகன். அப்போ அதில் வந்து நான் டிஜே பிரதரோட நடிப்பை நான் ரொம்ப ரசித்தேன். ஆக்சுவலாக வந்து அது ஒரு மாதிரியாக ஒரு ரஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ஆக்டிங் எல்லாமே. ஸோ அப்போ நான் வந்து அப்போலேருந்தே இவரோட காண்டாக்ட் நான் எடுத்துக்கிட்டு அசிஸ்டன்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து இவரோட காண்டாக்ட் எடுத்துக்கிட்டு இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டைமில் பேச ஆரம்பித்தோம். போன கதை சொன்ன உடனே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நானும் அவருக்கு சொன்னேன், அவரும் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது ரொம்ப டிலே கூட ஆகலை. டப்னு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே போயிடுச்சு.
அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து 1 by 1 வந்து ஆட் ஆனது. அதுக்கப்புறம் ஜனனி, தேங்க்யூ. ரொம்ப பொறுமையாக வந்து கதை கேட்டு உண்மையிலே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பொறுமையாக என்ன சொல்வேனோ அது வந்து அவ்வளோ பொறுமையாக கேட்டு மைண்டில் எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அப்புறம் தமிழில் வந்து மேடம் வந்து நானும் ப்ரொடியூசர் சார் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ரெஃபர் பண்ணார், மந்த்ரா மேடம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உடனே அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணோம். ஃபோனில் தான் கதை சொன்னேன். அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்தது. உடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. என்னென்னா இந்த படத்தில் நாங்கள் யாரெல்லாம் அப்ரோச் ஆகிருக்கோமோ அவங்க எல்லாருமே உடனே ப்ராஜெக்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் சொல்லிட்டு சேர்த்து அந்த 22 நாளில் நான் முடிச்சிருக்கோன்னா அதுக்கு ஒரு டைரக்டர் மட்டும் நினச்சா பத்தாது. ஒரு கேமராமேன் கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கணும். நான் என்ன சொன்னேன் சார், அப்படி ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஷூட்டிங் அவ்வளோ ஹாப்பியாக போச்சு. அதுக்கு கேமராமேன் சார் ரொம்ப தேங்க்யூ மார்க்கி ப்ரோ. மீடியா மக்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் போயிட்டாங்களா? சொல்லியிருந்தார் எதுக்கு சிரிக்காமல் இருக்காங்க. நர்வஸாக இருக்கேன். அதனால தான். அசூரனுக்கு அப்புறமா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சுல இப்படி ப்ரெஸ் மீடியா நண்பர்களை சந்திச்சு. ஸோ நர்வஸாக இருக்கு. ஆரம்பித்த நாட்களை நினச்சி பார்க்கும்போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தது அந்த இசை தான். ஸ்கூல் டைம்ஸில் சின்ன வயசில் யார்கிட்டையும் பேச ஆரம்பித்தேன், பாட ஆரம்பித்தேன். என்னோட உணர்வுகளை வரிகள் மூலமாக வெளிப்படுத்தினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு எழுதி பாடி நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணி 16 வயசில் மூலமாக அறிமுகமான உலகத்துக்கு 2013. அதுக்கப்புறமா எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு தமிழ் குடும்பத்திலேருந்து வந்தேன் நான், டிஜே அருணாச்சலம். மை மென்டோ வெற்றிமாறன் சார், அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஒரு வேல்முருகனா இந்த உலகத்துக்கு ஒரு ஆக்டராக அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். அதனால் நிறைய சந்தோஷமும் வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்த நவீன் டி கோபால், நவீன் வந்துட்டு ஃபஸ்ட்டாக என்கிட்ட வந்துட்டு உசுரே, அப்போ டைட்டில் இல்லை, இந்த கதையை சொன்னதும் ஒரு நிஜ கதை, சித்தூரில் ராகவான்ற ஒரு பையனுக்கு நடந்த ஒரு நிஜ கதையை சொன்னதும் எமோஷ்னல் ஆகிட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ராகவா என்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு நல்ல பையன், ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நவீன். தேங்க்யூ ஸோ மச். சிரிச்சிட்டே இருப்பார், செந்தளிப்பான முகம், மௌலி கிருஷ்ணா சார், ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷனில் அவங்களோட டெபியூ, வாழ்த்துக்கள். சாரும் மூர்த்தி சார், ஜேபி, இவங்க எல்லாம். ஸோ உண்மையாக சொல்லப்போனால் இவங்க எல்லாரும் இல்லாமல் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஸோ அவங்களோட ஆதரவும் அவங்களோட சப்போர்ட்னால தான் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக கைத்தட்டி ஆகணும். லியோவில் பார்த்தேன், சின்ன பொண்ணு பட் ஒரு மெச்சூரான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். டெஃபினெட்லி இன்னும் நிறைய லீட் மெச்சூர்ட் ரோல்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த படத்துலேயும் உங்களோட படத்தை பார்த்துட்டு அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு நவீன் பிரதர்கிட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த படத்தில்